अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अदीन लहुर रहमानु व रज़िय लहु क़ौला सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या रसूलल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார், உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான நாட்களுடைய தொடர் பயானுடைய சொற்பொழிவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பயானை கேட்பதன் மூலமாக, சொல்வதன் மூலமாக, இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஈருலகத்திலையும் தந்தல் புரிவானாக. எல்லா துன்பங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சலவாத்தும் ஷஃபாஅத்தும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி சொல்வார்கள்: யார் ஒரு நாள் தினத்திலே அதிகாலை நேரத்திலே என் மீது 10 முறை சலவாத் ஓதுவாரோ, மாலை நேரத்திலே என் மீது 10 முறை சலவாத்தை ஓதுவாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா என்னுடைய சிபாரிசை அல்லாஹ் வாஜிபாக்கி விடுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே சலவாத் என்பது உன்னதமான ஒரு அமல். உலகத்தில் இந்த அமலை செஞ்சாலுமே அதை நம்ம தான் செய்வோம். தொழுகணுன்னா நம்ம தான் தொழுவோம், துவா கேட்கணுன்னா நம்ம தான் துவா கேட்போம், திக்ரு செய்யணுன்னா நம்ம தான் திக்ரு செய்வோம். எல்லா அமலையும் நாம் செய்வோம். ஆனால் சலவாத்தை மட்டும் நம்மால் சொல்லவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், மூமினான மனிதர்களே, அல்லாஹ் சலவாத்தை சொல்கின்றான், மலக்குமார்கள் சலவாத்தை சொல்கின்றார்கள், நீங்களும் சலவாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சலவாத்தை எப்படி சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. தொழுகையில் ஓதக்கூடிய தரூதை இப்ராஹீமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சலவாத்தினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நபியின் மீதும் நபியுடைய குடும்பத்தார் மீதும் நீ சலவாத்தை சொல்லுவாயாக, சலாமை சொல்வாயாக, நபியினுடைய குடும்பத்தின் மீது பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் பார்த்தா நம்ம சொல்கிறோம், நம்ம நேரடியாக சொல்ல முடியுதா? சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது, சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அடுத்து நம்ம சலவாத் சொல்லக்கூடிய முறைகளில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது, நபியின் மீது அல்லாஹ் சலவாத்தை சொல்லுவானாக. நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு வார்த்தை, அல்லாஹ் சொல்லுவானாகன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ எந்த ரீதியிலையுமே நம்மளால் சலவாத்தை சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா? அப்படி ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குதான்னா நம்ம வாயினால், நம்ம மொழினால் நபி மீது சலவாத் என்ற வார்த்தையை நம்மால் சொல்ல முடியாது. அல்லாஹ்ட்ட தான் பொறுப்பை கொடுக்க முடியும். சலவாத்தை சொல்வதற்கு பொருத்தமானவன் யா அல்லாஹ் நீ தான் சலவாத்தை சொல்லு, எனக்கு சொல்ல தெரியாது, சொல்கிறதுக்கான அருகதை தகுதி கிடையாதுன்ட்டு அல்லாஹ்ட்டையே பொறுப்பை கொடுத்துட்டோம். அல்லாஹ் நம்மளை சலவாத்தை சொல்ல சொன்னான், சலாமை சொல்ல சொன்னான். ஆனால் அவனிடமேயே பொறுப்பை போட்டுவிட்ட ஒரு வரலாறை பார்க்கின்றோம். எனவே சலவாத் என்பது உன்னதமான பாக்கியம் நிறைந்த ஒரு அமல். உலகத்தில் எந்த அமலை செஞ்சாலுமே அந்த அமலுக்கு நற்கூலி என்னென்னா பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் எழுதப்படும் அப்படின்னு தான் வரும். ஆனால் ஹதீஸில் வருது, என் மீது ஒரு சலவாத்தை ஒரு மனிதர் சொன்னால் அவர் மீது
அல்லாஹ் 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவருக்கு அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். அவருடைய 10 அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இப்போ நிறைய ஸலவாத் சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்தஸ்து என்பது ஆக உயர்தரமான ஒன்று. ஒரு தடவை ஸலவாத்தை சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுது, நன்மை எழுதப்படுது, அந்தஸ்து உயர்த்தப்படுது. நிறைய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு வினோதமான ஒரு கேஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. ஒரு யூதர், அந்த யூதர் என்ன செய்கிறாருன்னா கையில் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வர்றார். ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்து அவரோடு ஒரு சஹாபியும் கூப்பிட்டுட்டு வர்றார். அவர் தனியாக வந்தால் பரவாயில்ல, ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. அவரோடு சேர்ந்து ஒரு சஹாபியையும் கூப்பிட்டுட்டே வர்றார். கூப்பிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ஏன் ஒட்டகத்தை இவர் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியின் மீது, அந்த முஸ்லீமின் மீது பழி போடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த யூதருடைய கையில் தான் ஒட்டகமும் இருக்குது. ஏதாவது சாட்சி வச்சுருக்கியாப்பா உன் ஒட்டகம் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார். 4 சாட்சியை கூப்பிட்டு வந்துட்டார். இந்த 4 பேர் சாட்சி. ஒட்டகமும் ஒரு கையில் தான் இருக்குது. ஏன் ஒட்டகம்னு சொல்கிறாரு? சாட்சிக்கும் 4 பேரை கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு. ஆனால் இந்த முஸ்லீமுடைய கையில் ஒட்டகமும் இல்லை. ஏதாவது உனக்கு ஏதாவது சாட்சி இருக்காப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் தான்றது எனக்கு யாருக்குமே சாட்சி கிடையாது யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபி சொல்லிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமான முறையில் தீர்ப்பை வழங்குகின்றார்கள். இந்த யூதருக்கு சொந்தமானதான் இந்த ஒட்டகம் அப்படின்னு தீர்ப்பை சொல்கிறாங்க. தீர்ப்பை சொன்னால் அடுத்த பிரச்சனை என்னென்னா, யார் திருடினாங்களோ அவங்க கையை வெட்டணும். இது மார்க்க சட்டம். என்ன செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீர்ப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சஹாபி யோசிக்கிறாங்க, நம்ம தப்பை பண்ணலை, நம்ம திருடலை, ஆனால் இந்த யூதன் அநியாயமாக பழி போடுறான். ஆனால் கையில் ஒட்டகமும் வச்சுருக்கிறான், சாட்சியும் கூட்டு வந்துட்டான். இப்போ ஏன் பேர் அவ சொல்லாயிரும். என்னை பார்க்கும்போதெல்லாம் திருடன் திருடன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. என்னுடைய சந்ததியை பார்க்கும்போதெல்லாம் திருட்டு பயலுக, திருடனுடைய பிள்ளைங்க அப்படின்னு என் பிள்ளைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய பழி எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி நினச்சிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ், வாழ்க்கையில் செய்யாத குற்றத்திற்கு நான் பழிவாங்கப்படுகின்றேன். நான் அப்படி தப்பே பண்ணலை. ஒட்டகம் எனக்கு சொந்தமானது. ஆனால் யூத அநியாயமாக ஏன் ஒட்டகம்னு சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒட்டகத்தை நான் திருடிட்டேன்னு பழி போடுறான். இப்போ நான் என்ன செய்கிறது யா அல்லாஹ்? எனக்கு வேறு வழியே தெரியலை. நான் என்னுடைய வாழ்நாளில் நிறைய ஸலவாத்தை ஓதியிருக்கிறேன். அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தான கேட்குறேன். யா அல்லாஹ், எனக்கு நல்ல வழியை காமிச்சுத்தான். ஏம்மா சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டால் அந்த பக்கம் தனியாக போயிருங்கம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த சஹாபிக்கு ஒரு சிந்தனை வருது. யா ரசூலல்லாஹ், என்ன விசாரிச்சிங்க? அந்த யூதரையும் விசாரிச்சிங்க, சாட்சிகளையும் விசாரிச்சிங்க, எனக்கு சாட்சி கிடையாது. ஆனால் இப்போ ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் யா ரசூலல்லாஹ், அதை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்களேன். இந்த ஒட்டகத்திட்ட கேட்டு பாருங்களேன். இந்த ஒட்டகத்திட்ட நீ யாருக்கு சொந்தமான ஒட்டகம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அந்த ஒட்டகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தீர்ப்பை சொல்லலாமே அப்படின்னு சஹாபிக்கு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிருகங்கள்கிட்ட பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட உன்னதமான ஆற்றலை தந்திருக்கின்றான். அந்த சஹாபி சொல்கிறது சரிதானே, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒட்டகம் சொல்லுது, யா ரசூலல்லாஹ், நான் இந்த சஹாபிக்கு உரித்தான ஒட்டகம். இந்த யூதன் அநியாயமாக ஒட்டகத்தையும் பிடித்து கொண்டு வந்து அந்த சஹாபியும் பிடித்து கொண்டு நிறுத்தாட்டி இருக்கின்றார்.
அந்த ஒட்டகம் பேசுது. ஒட்டகம் பேசின உடனே அந்த யூதன் திகைத்து விடுகின்றான். இதற்கு எழுதக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி தருவார்கள், சலவாத் என்பது அற்புதமான மருந்து. அந்த சஹாபி ஒன்றுமே செய்ய முடியாத நிர்பந்தமான நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் நிறைய சலவாத்தினுடைய வாழ்க்கையில் ஓதியிருக்கிறேன், சலவாத்தினுடைய பரக்கத்தினால் உங்கள்கிட்ட கேட்குறேன் யா அல்லாஹ், அந்த பலியிலிருந்து என்னை பாதுகாத்துரு, அந்த பலி சொல்லிருந்து என்னை பாதுகாத்துரு. நான் தப்பு செஞ்சவன் நிரூபிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய கை வெட்டப்பட்டு விட்டால் என்னை எல்லாருமே தப்பாக பார்ப்பாங்க, என்னுடைய பாரம்பரியத்தை தப்பாக பார்ப்பார்கள். நான் செய்யாத தப்புக்கு பழிவாங்கப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம். சலவாத்தின் பரக்கத்தினால் நல்ல வழியை காமியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு உதிப்பை கொடுத்தான், ஒட்டகத்தை பேச வச்சு பாரேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பாரேன் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பெண்மணி, அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சொல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒட்டகம் பேசியது மிகப்பெரிய தவறிலிருந்து அந்த சஹாபி பாதுகாக்கப்பட்டார்கள், அந்த யூதர் பழிவாங்கப்பட்டார் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே சலவாத் இருக்கின்றதே மிகப்பெரிய துன்பத்தை போக்கும். சலவாத் இருக்கின்றதே நம்முடைய கஷ்டங்களை போக்கும், நம்முடைய கவலைகளை போக்கும், நம்முடைய துன்பங்களை போக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 மதுஹபினுடைய இமாம்களில் அவங்களும் முக்கியமான ஒரு இமாம். அவங்க உலகத்தை பிரிந்ததற்கு பின்பாக அவருடைய நண்பர்கள், அவருடைய மாணவர்கள் கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்த்து கேட்குறாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மறுமையினுடைய வாழ்க்கையில், மறுமை வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தாட்டுறான் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னை மணமகனை போன்று அல்லாஹ் என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒரு புதுமணம் முடித்த ஒரு மணமகன் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அதே சந்தோஷத்தில் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கனவில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்கிற நேரத்தில் இந்த மக்கள் கேட்குறாங்க, எந்த அமல் செஞ்சதுன்னு காரணத்தினால், எந்த அமல் செஞ்சதுனால நான் உயர்வை தந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நான் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அர் ரிசாலான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்தியை நிறைய எழுதியிருக்கின்றேன். அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் அந்த புத்தகத்தை முடிக்கிறேன். முடிக்கும் நேரத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுவாயாக அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதிட்டு அதுக்கு பின்னால் நான் எழுதினேன், அதத மா ذكرஹுல் ذاكرون, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நினைத்து பார்ப்பார்களோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு, யாரெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ் யாரெல்லாம் உன்னை திக்ரு செய்வாங்களோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு ஸலவாத்தை நான் சொல்லுகின்றேன். இன்னொரு அர்த்தம், அடுத்த வார்த்தை, வ கஃபல அன் திக்ரிஹில் காஃபிலூன், நபியை யாரெல்லாம் மறந்திருப்பார்களோ அந்த அளவுக்கு நான் உன் மீது ஸலவாத் சொல்கிறேன், அந்த நபர்களுடைய அளவுக்கு உன் மீது ஸலவாத்தை சொல்கின்றேன். இன்னொரு அர்த்தம், அல்லாஹ்வை யாரெல்லாம் மறந்து வாழுகின்றார்களோ அந்த அளவுக்கு நான் உன் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றேன். யா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை ஏற்றுக்கொள். அந்த ஸலவாத்தை சொல்லிவிட்டு அந்த ரிசாலான்னு சொல்லக்கூடிய அந்த கித்தாபை நான் முடிவுரை செய்கின்றேன், முடித்து வைக்கின்றேன். இந்த அமலின் காரணத்தினால் அந்த ஸலவாத்தை சொன்ன பாருங்கள், யா அல்லாஹ் யாரெல்லாம் உன்னை நினைத்து பார்ப்பார்களோ, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்ப்பார்களோ அந்த அளவுக்கு ஸலவாத்தை சொல்கின்றேன். உன்னையோ அல்லது நபியையோ யார் மறந்து வாழுகின்றார்களோ அந்த நபர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் ஸலவாத்தை சொல்லுகின்றேன் என்ற அந்த ஒரே அமலின் காரணத்தினால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே அமர வைத்திருக்கின்றான்.
மணமகனை போன்று அல்லாஹ் என்னை உன்னதமாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே தம்பி ஏய் பாய் கேன தூக்குங்க. எனவே ஸலவாத் என்பது உன்னதமான ஒரு அமல். அதை ஓதுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா உலகத்துடைய கஷ்டங்களை எல்லாம் முதல்ல போக்குறோம். நம்ம என்ன கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த கஷ்டத்தினுடைய நேரங்களை ஸலவாத்தை ஓதி பார்த்தால் அந்த ஸலவாத் நம்முடைய துன்பங்களை போக்கிவிடும், கஷ்டங்களை போக்கிவிடும், கவலைகளை போக்கிவிடும், நிம்மதியான வாழ்க்கையை தரும். கவலை கஷ்டம் துன்பம் எல்லாம் போயிடுச்சுன்னா நிம்மதி தானே வரும் நமக்கு. அப்போ ஸலவாத்தை ஓதுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உலகத்திலே 10 முறை அதிகாலை நேரத்திலே என் மீது ஸலவாத்தை சொல்கின்றார்களோ, மாலை நேரத்திலே 10 முறை என் மீது ஸலவாத்தை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்னுடைய ஷஃபாஅத் கட்டாயமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கட்டாயம் ஆயிடுச்சுன்னா நமக்கு சொர்க்கம் கட்டாயம். சொர்க்கம் கட்டாயம்னா என்ன தெரியுதுன்னா மறுமையினுடைய துன்பம் இருக்காதுன்னு அர்த்தம். மறுமையில் நரகத்தினுடைய வேதனைகள் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த கேள்வி கணக்குமே கிடையாது, சொர்க்கம்தான் கட்டாயம். மறுமையில் ஷஃபாஅத்து எப்படிலாம் இருக்கும், ஷஃபாஅத்து எப்படிலாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷஃபாஅத்தை பலவிதமான வகையிலே பிரித்து தருகின்றார்கள். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பார், அவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்கின்றான். உதாரணத்துக்கு ஒருத்தர் உலகத்தில் ஒதுச்சீருக்கு தண்ணி கொடுத்தார். யாருக்கு தண்ணி கொடுத்தாரோ அவர் ஒரு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அப்போ வந்து கேட்பார், அப்பா உலகத்தில் ஒதுச்சீருக்கு தண்ணி கொடுத்தனப்பா யாவும் இருக்கா என்ன, அல்லாட்ட சிபாரிசு செய்யப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டுவார். உலகத்தில் தான தர்மம் செஞ்சுருப்போம், அவர் மறுமையில் சொல்லுவார், அப்பா உனக்கு தான தர்மம்லாம் செஞ்சேன்ப்பா, அல்லாவுக்காக செஞ்சேன், இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக சிபாரிசு செய்யப்பா அப்படின்னு அவர் கேட்பார். இப்படி உலகத்தில் என்னெல்லாம் நம்ம நன்மை செஞ்சோமோ அந்த நன்மை யாருக்கு செஞ்சோமோ அவர்கள் மறுமையிலே வந்து நம்மகிட்ட சிபாரிசு கேட்பார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்வான், யௌமைதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். ரஹ்மான் யாருக்கெல்லாம் சிபாரிசை அனுமதியாக வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் அந்த மறுமை நாளிலே சிபாரிசு செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்லி காண்பித்திருக்கின்றான். சிபாரிசில் இது ஒரு வகை. இன்னொரு வகை கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபா பெருமக்கெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் சொல்கிறாங்க, மறுமையில் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். அவங்க யார்? ஜோசியம் பார்த்திருக்க மாட்டார்கள், தாயத் அணிந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் குறி சொல்வதை கேட்க மாட்டார்கள். இன்றைக்கி சொன்ன உடனே ரொம்ப சில மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாயத்தை அணிந்திருக்க மாட்டார்கள், அப்போ தாயத்தை போடக்கூடாது ஹதீஸில் தெரியுதா? இது யாருக்கு? அல்லாஹ் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள். வைத்தியர் மீது நம்பிக்கை மாட்ட மாட்டாங்க, டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்காது. நோய் வந்துச்சா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான், அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லை. யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானோ தாயத்தை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் கூட லேசாக காய்ச்சல் வந்தோன்னே டாக்டர்கிட்ட ஓட தான் செய்வான். ஏன் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது தானே? வீட்டிலே படுக்க வேண்டியது தானே? அல்லாஹ் பாப்பான்னு சொல்ல வேண்டியது தானே? இப்படி சொல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் நேரத்திலே ஒரு சஹாபி எழுந்திருச்சாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டத்தில் நானும் ஆகணும் துவா செய்யுங்கன்னு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் இவரையும் அந்த கூட்டத்தில் சேர்ப்பாயாக அப்படின்னு துவா கேட்பாங்க. அந்த சஹாபி சந்தோஷமாக உட்காந்துருவாங்க. அடுத்து இன்னொரு சஹாபி எந்திரிப்பாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டத்தில் நானும் ஆகணும் துவா செய்யுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை விட அவர் முந்திட்டார். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது
அதை பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அதை சஹாபி பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க முந்திட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சில கூட்டம் இருக்கும். அவர்கள் சிபாரிசின் மூலமாக செல்லக்கூடிய நபர்கள், எந்த கேள்வியும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுபோல் சில நபர்கள் நரகம் வாஜிபானவர்கள். ஹஜினிசா, நரகம் வாஜிபானவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நரகத்தில் உள்ளே இருப்பாங்க. நரகத்தில் இருக்கும்போது யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் சில மனிதர்கள், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறான், யா அல்லாஹ், அவனை கொஞ்சம் இறக்கம் வச்சு வெளியே விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுகளும் சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச அமலை வச்சு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னா அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பான். நரகம் வாஜிபான மனிதர்கள், நரகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்கள் இந்த சிபாரிசின் காரணத்தினால் நரகத்திலிருந்து வெளியே வருவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே சிபாரிஸ் என்பது ஆகத உன்னதமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த சிபாரிசு இது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சிபாரிசு. இந்த சிபாரிசுக்கு யார் அல்லாஹ் அனுமதி வழங்குகிறானோ அவங்க செய்யலாம், அல்ல யாருக்கு நம்ம நன்மை செஞ்சுருக்கோமோ அவங்க நம்மளுக்கு சிபாரிசு செய்யலாம். இதெல்லாம் சாதாரணமான ஒன்று. ஆனால் சில சிபாரிசு இருக்குது, அந்த சிபாரிசு யார் சொன்னாலும் ஈடுபடாது. நபிமார்கள் கூட சொல்வதற்கு தயக்கமாவார்கள். நபிமார்கள் கூட அப்படிப்பட்ட சிபாரிசை செய்ய மாட்டார்கள். மறுமையில் ஒரு கூட்டமாக வருவாங்க. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான். உங்களை அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். மக்களுக்கெல்லாம் தந்தை நீங்கள் தான். எல்லா மக்களுக்குமே தந்தை யாருன்னா நீங்கள் தான். அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அல்லாஹ் உங்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தான், அவனுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தான். இவ்வளோ பாக்கியத்தை பெற்ற நீங்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த மரத்தின் பக்கம் செல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடுத்திருந்தான். நான் சைத்தானுடைய சொல்லை கேட்டு சென்று விட்டேன். அதனால் இன்னைக்கு அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி கோபத்தில் எல்லாம் இல்லை, இனிமேயும் இது மாதிரி கோபம் எல்லாம் படமாட்டான். அவ்வளோ கோபத்தில் அல்லாஹ் இருக்கான். அவன்கிட்ட போய் நான் இப்படி சிபாரிசு பண்ணுறது? அந்த மரத்தின் பக்கம் நான் போயிட்டேன்ல, அந்த பாவத்தை விட்டு தற்காக்கிறதுக்கு நான் பயந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இதை போய் சொன்னால் அல்ல அதை கிளப்பி விட்டால் நான் என்ன செய்கிறது? அதனால் நான் இல்லாத வேறு யார்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, என்னை விட்டுருங்க, வேறு யார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நைஸாக ஆளுகளை அனுப்பி விட்டுருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பின்னாடி எங்கே போகிறது? எல்லா மக்களும் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க இடத்துல அடுத்த நபி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நபி. அப்போ அவங்கள்ட்ட மக்கள்லாம் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட முதல் நபி நீங்கள் தான். உலகத்திலே நபியில் அனுப்பப்பட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி கேட்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், முதலாக உலகத்திலே அனுப்பப்பட்ட நபி நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, உங்களை அல்லாஹ் சொல்லும்போது அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் நீங்கள் கொஞ்சம் அல்லாட்ட சிபாரிசு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குற நேரத்தில்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், எனக்குன்னு ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த துவா நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த ஒரு துவா எனக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்னுடைய சமுதாயம் அழியணுன்றக்கான துவாவை பயன்படுத்திட்டேன். அப்படி செஞ்சதுனால என்னால் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியலை. இப்போ அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி இது மாதிரி கோபமாக அல்லாஹ் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி அல்லாஹ் இவ்வளோ கோபமாக இருக்கிறான். நான் எப்படி அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியும்? ஏன்னா துவாவை நான் பயன்படுத்திட்டேனே. அந்த துவாவை நீ பயன்படுத்திட்டீங்கல்ல, இப்போ எப்படி சிபாரிசு செய்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டால் என்ன சொல்கிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒதுங்கிடுவாங்க. வேணும்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்கள் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபி, அவங்கள போய் வேணால் நீங்கள் பாருங்கள். ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவான், சிபாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படி கூட்டம் கூட்டமாக வரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் அல்லாஹ்ட்ட எங்களுக்காக சிபாரிசு பண்ணுங்களேன், நீங்கள் தான் சிறந்த நபி, உன்னதமான நபி, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். 2 நபிமார்கள் எங்களை தள்ளி விட்டாங்க, உங்களை பார்க்குறக்காக வந்திருக்கிறோம், ஏதாவது கருணை வைங்க, சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு மக்கள்லாம் கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நான் சில பொய்யை சொல்லிட்டேன், அந்த பொய்யை சொன்னதுக்காக இன்னைக்கு வரை நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அந்த பாவத்தை விட்டு என்னால் மீளவே முடியலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொய் என்ன? ஹதீஸில் வருது, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொன்னாங்க அப்படின்னு வருது. ஒரு சந்தர்ப்பம், அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டு இணை வைப்பதற்காக சென்றார்கள். இணை வைக்க செல்லக்கூடிய நேரத்தில் கூப்பிட்டாங்க, இப்ராஹிமை நீங்களும் வாங்கன்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் நோயாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்னென்னா, ஈமானுடைய விஷயத்தில் உங்களை ஊரை நான் திருப்திப்படுத்த முடியலையே, உங்களை தடுக்க முடியலையே, நான் நோயாளி அப்படின்னு யதார்த்தமாக சொன்னாங்க. இது ஒரு பொய். அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி மக்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகள்லாம் உடைஞ்சு கிடந்துச்சு. மக்கள் கேட்டாங்க, இந்த சிலையெல்லாம் யார் உடைச்சதுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு ஒரு பொய்யை சொன்னேன். இது 2வது பொய். 3வது பொய், என்னுடைய மனைவியோடு வெளியே போய்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மன்னன் இருக்கிறானே, அவன் ரொம்ப கெட்டவன், கேவலமானவன். அவன் என்னுடைய மனைவின்னு தெரிஞ்சுன்னா, அடுத்தவனுடைய மனைவின்னா அவன் தவறுக்கு பயன்படுத்துவான். அதை பயந்து என்னுடைய மனைவிட்ட நான் சொன்னேன். அந்த மன்னன் கேட்டால் என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுன்னு சொன்னேன். சகோதரின்னா இந்த அடிப்படையில், ஈமானுடைய அடிப்படையில். நானும் மூமின், அந்த பெண்மணியும் மூமின், ஈமானுடைய அடிப்படையில் சகோதரி அப்படின்னு இடத்துல சொன்னேன். அவங்க சொன்னது ஈமானுக்காக சொன்ன பொய்யே தவிர உலகத்தின் காரணங்கள் கிடையாது. நம்ம சொல்கிற மாதிரி சாதாரண வீட்டில் இருந்துக்கிட்டே அஜர்த்தி இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோமே, இப்படி கிடையாது. அவங்க சொன்னது ஈமானுக்காக சொன்ன பொய். அந்த பொய்யை சொன்னதுக்காக வேண்டி அந்த பொய்களை நினைத்து நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். நப்சி என்பதாக, நான் என்ன செய்வது என்பதாக நான் கதறிக்கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான். இன்றைக்கு மாதிரி அல்லாஹ் கோபத்தில் என்றைக்குமே இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வேணால் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக வருவாங்க. உலகத்தில் நபித்துவம் கொடுத்தது, வேதம் கொடுக்கப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து கேட்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமே, அல்லாஹ் உங்களை சிறந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதத்தை வழங்கி இருக்கின்றான். 4 முக்கியமான நபிமார்களில் நீங்களும் ஒரு ஆள். மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நீங்கள் முக்கியமானவர்கள், உயர்ந்தவர்கள். அதனால் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சிறந்த நபியாக இருக்கிறீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட நபியாக இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறீங்க. கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா,
அல்லாஹ்ட்ட பேசின நபி என்பதாக உங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் இவ்வளோ பாக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் எங்களுக்காக சிபாரிசு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே அல்லாஹ் கோபத்தில் கிடையாது. ஏன்னா மறுமையினுடைய தினம், மறுமை தினத்தில் மனிதர்கள் செய்த தவறுகளை நினைத்து அல்லாஹ் கோபத்தில் இருக்கின்றான். அவருக்கு தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள். அதனால் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான். எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய வாசகம் அதுதான். அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கின்றான். இன்றைய தினத்தை போன்று என்றும் அல்லாஹ் கோபமாக இருந்தது கிடையாது. அதனால் அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நபிமார்கள் எல்லாருமே ஒதுங்குறாங்க. இப்படி ஒதுங்கக்கூடிய நேரத்தில் தான் கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நீங்கள் வேணா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் பாருங்களேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட நபி தான், அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாமே நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதே பேசுனீங்க, பச்சை குழந்தையாக இருக்கும்போது நீ மக்கள்கிட்ட பேசுனீங்க. நான் அல்லாஹ்வின் அடியான், கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வின் அடியான், ஆத்தானியல் கிதாப, இது பச்சை புள்ள தான், இன்னும் வேதம் கொடுக்கப்படலை, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கின்றான். ஒஜாலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கின்றான். ஒஜாலனி முபாரக்கா, என்னை பரக்கத்தான ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போனாங்கன்னா அங்கே பசுமையாக மாறிடும் அந்த இடம். நம்ம இன்றைக்கி பசுமையில் நடந்தோம்னா அது பட்டு போயிடும். எங்கேயாவது ஒரு புல் பூண்டு இருக்கக்கூடிய பார்க்கில் நம்ம நடந்து போகணுன்னு வச்சுக்கிறோமே, அந்த இடம் பட்டு போயிடும். நம்முடைய பரக்கத்து, நமக்கு அல்லாஹ் வழங்கின பரக்கத்து ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமில்லாத இடத்துல நடந்து போனாங்கன்னா அது பசுமையாக மாறிவிடும். அவ்வளோ வல்லமை பெற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருந்தான். கண் பார்வை இல்லாத மனிதர்களுக்கு தடவி விட்டால் கண் பார்வையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். குஷ்டரோகிகளை தடவி விட்டால் குஷ்டரோகம் குணமாகிவிடும். அவ்வளோ பெரிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருந்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறிய குழந்தையாக இருக்கும் நேரத்திலேயே தொட்டிலில் பேசிய குழந்தைகளில் அவர்களும் ஒருவர். 3 குழந்தைகள் தொட்டிலில் பேசினாங்க. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபர். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம்ன்ற மக்கள்லாம் கூட்டமாக வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து தொடர்ந்து வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே வர்றாங்க. சரி, ஏதாவது விடுதலை கிடைக்கும், சிபாரிசு கிடைச்சிச்சின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஆசையோடு மக்கள்லாம் ஒன்றா வர்றாங்க. ஒன்றா வந்து கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லுவாங்களாம், குழந்தையிலேயே பேசிய நபர் நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, தந்தை இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். எல்லா மனிதர்களுக்கும் தந்தை இருக்கும். ஆனால் தந்தை இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய ரூஹினால் உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு நபி. அதனால் அல்லாஹ்ட்ட சிபாரிசு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு நான் தகுதி கிடையாது. என்னை மக்கள்லாம் சேர்ந்து கடவுளை ஆக்கிட்டாங்க. மக்கள்லாம் சேர்ந்து என்னை கடவுளை ஆக்கிட்டான். நான் கடவுள்னு சொல்லவே கிடையாது, என்னை நபின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மக்கள் தவறாக புரிந்து என்னை கடவுளாக ஆக்கியதன் காரணத்தினால் இன்றைக்கி அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி இதுவரை கோபத்தில் அல்லாஹ் இருந்ததை பார்க்கல. அந்த அல்லாஹ்ட்ட போய் நான் கேட்க என்னால் முடியாது. அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாருங்கள். வேதம் வழங்கப்பட்ட நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி 3 நபிமார்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடியாதுன்ட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருவார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தடவை உலகத்தில் இருக்கும்போது நடந்த நிகழும். இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திலாம் என்ன, மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்கில் மக்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். நமக்கு என்ன மீட்சி இருக்குது, நம்ம எங்கே போவோம், நம்ம கதி என்னவாகும் அப்படின்னு கதிகலங்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நபிமாரிடத்திலே வருவார்கள். கடைசியில் போகக்கூடிய இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்லக்கூடிய செய்தி எங்கன்னா உலகத்தில் நடந்த நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆட்டினுடைய முன்சப்பை கொண்டு வரப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கரியிலேயே ஆக மிகுந்த உயர்ந்த பகுதி என்னென்னா ஆட்டினுடைய முன்சப்பை. என்ன காரணம், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும், இளங்கரியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சப்பையை விரும்பி சாப்பிட்டு இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் யதார்த்தமாக கறி சமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆடு அறுத்துருக்கிறாங்க, கறி சமைச்சிருக்கிறாங்க, சட்டியில் கறி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே ஒரு சப்பையை கொண்டு வாங்கன்னுவாங்க, முன்சப்பையை கொண்டு வாங்கன்னுவாங்க. முன்சப்பை கொண்டு வரப்படும். ஒரு ஆட்டில் எத்தனை சப்பை இருக்கும்? 4 சப்பை இருக்கும். முன்சப்பை எத்தனை இருக்கும்? 2 தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, தோழரே முன்சப்பையை எடுத்துகிட்டு வாங்கன்னுவாங்க. அந்த சஹாபி கொண்டு வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப கேட்பாங்க, தோழரே முன்சப்பையை கொண்டு வாங்கன்னு 2வது சொல்லுவாங்க. அந்த சஹாபி திரும்ப போவாங்க, முன்சப்பையை கொண்டு வருவாங்க. ஒரு ஆட்டில் 2 முன்சப்பை தான், 2 முன்சப்பையும் கொண்டு வந்துடுவாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே முன்சப்பையை எடுத்துகிட்டு வாங்கன்னு 3வதாக சொல்லுவாங்க. அந்த சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு ஆட்டில் 2 முன்சப்பை தானே இருக்கும் யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபி இப்படி கேட்டுருவாங்க. இப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தோழரே முன்சப்பையை கொண்டு வாருங்கள் என்று நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் முன்சப்பை வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆட்டில் 2 முன்சப்பைன்னு நம்முடைய அறிவுக்கு எட்டிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவுக்கு எட்டியது அது கிடையாது. அவங்களுடைய பேராற்றல், பேர் அற்புதம். அவங்க சொன்னாங்கன்னா முன்சப்பை எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சஹாபி நம்மளை போல் லேசாக பதறிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஒரு ஆட்டில் 2 முன்சப்பை தான் இருக்கும் யா ரசூலல்லாஹ். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அது இப்போ 2 பின்னங்காலும் அதுவும் முன்சப்பையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை. அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஆடு அறுத்துருக்குன்னு நினச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சிந்தனை. ஏதோ ஒரு சிந்தனைன்னு சஹாபி சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ 2 சப்பைக்கு மேலே கேட்கும்போது கொண்டு வந்து கொண்டே இருந்தால் கியாமத் வரை சப்பை வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின்னாடி அந்த சஹாபி யோசிக்கிறாங்க, இனிமே சட்டிலேருந்து எடுத்தால் வருமானா கண்டிப்பாக வராது. ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு மனிதர், அந்த மனிதருடைய வீட்டுக்கு ஒரு பக்கீர் சாமாரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். இந்த பக்கீர் சாமாரி வந்த நபரை யார் கூப்பிட்டு வந்தாங்கன்னா வீட்டினுடைய உரிமையாளர், அந்த அம்மாவுடைய கணவர், அவர் தான் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்த உடனே இவருக்கு விருந்து கொடுக்குறக்காக இருக்கிறார். நேராக மெதுவாக வீட்டுக்காரம்மாட்ட போனார். வேறு ஓரம் உட்கார வச்சுக்கிட்டு அந்த அம்மாட்ட போய் சொன்னார், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நான் பார்க்குறக்கு ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, பக்கீர் சாமாரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா உள்ளே இருந்து பெரிய சவுண்டு கொடுத்துச்சு. சவுண்டு கொடுத்தோன்னு இவர் பதறிட்டார். அந்த பக்கீர் சாமாரி இந்த மனுஷன் பதறிட்டார். பதறிட்டு இவரை கூப்பிட்டார், பாவாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் வேகமாக வந்தார். வந்த உடனே இவர் சொன்னார், வீட்டில் ஏதாவது இரும்பு பொருள் இருந்தால் அந்த இரும்பு பொருளை கொண்டு வாங்கன்னார். இவர் நேராக வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்காரம்மாட்ட கேட்டார், இரும்பு ஏதாவது பொருள் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னு ஊதுகுழல் இருக்குது, அந்த ஆள் மண்டையில் போய் போடும். இந்த அம்மா அப்பமத்தோடைய கோபத்தை வெளிப்படுத்துது. உனக்கே சோறு போடுறதுக்கு வக்கு இல்லை, இதில் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்க வீட்டுக்குள்ளே.
முதல் திட்டின திட்டு. ரெண்டாவது இரும்பு பொருளை கேட்ட உடனே அந்த மண்டையில் போய் போடு. இந்த அம்மா சொன்ன உடனே இவர் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஆள் விருந்தாளி வந்திருக்கிறாங்களே, வீட்டுக்காரங்க இவ்வளோ அசிங்கப்படுத்துதே, நம்மளையும் அசிங்கப்படுத்துது, வந்தாலே உதாசீனப்படுத்துதே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இரும்பு குழாயை ஊதுகுரலை கொண்டு வந்தார். அடுப்பு ஊதுறக்கா வைக்கக்கூடிய ஒரு குழல் முந்தி இருக்கும், இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு தெரியலை. அந்த ஊதுகுரலை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்னமோ ஓதி அவர் ஊதுனார். அந்த இரும்பு குழாய் ஊதுகுரல் தங்கமாக மாறி போச்சு. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஊதுகுரல் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்காரமாரை கொண்டு போனார். இந்த வீட்டுக்காரமாரை போய் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஊதுகுரல் எடுத்துகிட்டு தங்க ஊதுகுரல் எடுத்துகிட்டு வீட்டுக்காரமாரை போய் கொடுத்தாரு. வீட்டுக்காரம்மா பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல், எங்க அவர் எங்கே இருக்கார், அவரை கூப்பிடுங்க, அவரை சொல்லிடுறாங்க, வீட்லேயே உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா இரும்பு வீட்டில் இருக்கிற எல்லா இரும்பு பழசெல்லாம் எடைக்கு போட வேண்டிய எல்லா இரும்பையும் அந்த அம்மா வேகமாக தேடிட்டு இருக்குது, பொறுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா மூட முடியாக எடுத்துட்டோமா அவ்வளோ இரும்பு இவ்வளோ தங்கமாயிடும். நம்ம கோடீஸ்வரனம்மா கோடீஸ்வரியாக மாறிடலாம். இப்போ நம்ம பிச்சைக்காரனாக இருக்கும்போதே நம்ம வீட்டுக்காரனாக அராஜகம் பண்ணுறோம். அப்போ தங்க மாதிரி கோடீஸ்வரியாக மாறிட்டா வீட்டுக்காரங்க கதி அவ்வளோதான் அப்படின்னு இரும்பெல்லாம் தேடுது அந்த அம்மா. இவர் வேகமாக வந்து பார்க்குறாரு, அந்த பக்கீர் சவா ஆளக்காம். இவர் வெளியே அங்கங்கன்னு தேடுறாரு. தேடி ஒரு பாதையாக போகிறாரு. கடைசியில் ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சா எங்கேயோ ஒருத்தர் போயிருந்தார். பாபா கோச்சிக்கிறாங்க, பாபா எங்கள் வீட்டுக்காரம்மா ஏதோ கோவத்தில் திட்டிருச்சு, தப்பாக நினச்சிக்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க, நீங்கள் விருந்து சாப்பிட்டு தான் போகணும், எங்கள் வீட்டுக்காரம்மா உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரா, இல்லைப்பா நான் விருந்து சாப்பிட்றதுக்கு விரும்பலை, எனக்கு அடுத்த வேலைகள்லாம் இருக்குது, நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்னாங்க. சரி பாபா ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன், நீங்கள் ஏதோ ஒன்று ஓதுனீங்க, அதில் ஊதுனீங்க, அந்த குழாய் இரும்பு குழாய் தங்க குழாயை மாறிடுச்சு, என்ன ஓதுனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தங்கமாக்குற மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டா வீட்டில் உள்ள எல்லா இரும்பையும் தங்கமாக மாற்றிடுவனே, அதை மட்டும் சொல்லிட்டு போங்க பாபான்னாரு. அப்போ அந்த பக்கீர் சாமார் உள்ள மனுஷன் சொன்னாரா, எதையும் நான் ஓதலை, பிஸ்மி ஓதுனேன், அல்ஹம்து சூரான ஓதுனேன், தொழுகையில் ஓதப்படக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் அந்த சூறாவை தான் நான் ஓதுனேன், வேறு எதையும் நான் ஓதலை அப்படின்னு இவர் சொன்னார். அப்படியா பாபா, ரொம்ப சந்தோஷம் பாபா, நல்ல வேலை நல்ல ஒரு மருந்தை சொல்லி கொடுத்தீங்க, எங்களுக்கு தங்கமாக்கக்கூடிய ஒரு கலையையே கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு ஒரு அங்கேருந்து கை கால் புரியாமல் வீட்டுக்கு ஓடி வர்றாரு. வந்த உடனே ஏண்டி அவர் போயிட்டாரு, ஆனால் தங்கமாக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்து புருஷன் கொண்டாடி 2 பேருமே உட்காந்து அந்த எல்லா இரும்பையும் முன்னாடி போட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஓதி 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 ஊதுறாங்க. அந்த இரும்பு துரு பிடிச்சிச்சே தவிர ஓதி ஊத 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 இவருடைய எச்சு பட்டு 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 அந்த இரும்பினாச்சு துரு பிடிக்க ஆரம்பிச்சே தவிர தங்கமாக மாறுற மாதிரி தெரியல. என்ன காரணம்னா அவருடைய மன தூய்மையான வார்த்தை. அவர் ஓதும்போது இஹ்லாஸாக ஓதினார், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றிருந்தார், அல்ஹம்து சூராவை ஓதினார், தங்கமாக அல்லாஹ் மாற்றினார். ஆனால் இவர் அப்படி இல்லை, அந்த அம்மா அப்படி கிடையாது. பேராசையின் காரணத்தினால் இரும்பை தங்கமாக மாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் அல்ஹம்து சூரா விடிய விடிய ஓதுனாங்க, ஒன்றுமே மாற்றம் கிடைக்கல. அப்போ ஓதக்கூடிய நபர்களை பொறுத்து, ஓதுவருடைய உள்ளத்தை பொறுத்து, ஓதுவருடைய ஈமானை பொறுத்து எந்த பொருள் எப்படி வேண்டுமானும் மாறுமே தவிர ஆண்களுடைய எடையை வைத்து கிடையாது. வெளிப்படையில் வச்சு யாரையும் எடை போற்ற முடியாது. அல்லாஹ் யார்கிட்ட எந்த சக்தியை கொடுத்திருப்பார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் போய் கேட்டது சப்பையை கொண்டு வான்னாங்க. சப்பையை கொண்டு வந்திருந்தா கியாமத் வரை சப்பை வந்து கொண்டே இருந்திருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ அன்னைக்கு சூழ்நிலைக்கு விருந்தில் உட்கார்ந்துருந்தாங்க, சப்பை சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி உட்கார்ந்த நேரத்தில் ஒரே ஒரு சப்பை கொண்டு வரப்பட்டது, முன் சப்பை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கடி தான் கடித்தாங்க, ஒரு கடி கடித்தாங்க. கடித்து முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்தார்கள். சந்தோஷமாக இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன சய்யிதுன் நாசி யௌமல் கியாமா,
மறுமை நாளில் எல்லா மக்களுக்கும் தலைவன் நான் தான். எல்லா மக்களுக்கும் தலைவன் நான் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரு மைதானமாக அல்லாஹ் ஆக்கிடுவான். ஒரு மைதானம், தன்னந்தனியாக தரையாக இருக்கக்கூடிய மைதானத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். ஒரு மைதானம். ஏன் மைதானம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த நேரத்தில் ஒரு அழைப்பாளர் அழைப்பார். ஒரு அழைப்பாளர், எல்லாரும் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களும் அந்த அழைப்பாளரை பார்ப்பார்கள். அழைப்பாளர் யார்? அல்லாஹ். அழைப்பாளர் யார்? அல்லாஹ். எல்லா மக்களும் ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அழைப்பான். எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? முன்னாள் வரிசையில் உட்கார்ந்தவர் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி கடைசி வரிசையில் இருப்பவரும் பார்ப்பார். ஏன்னா அந்த கிரவுண்டு அவ்வளோ பெரிய மைதானமாக அமைந்திருக்கும். சரி, சத்தம் யாருக்கு கூட குறைய கேட்கும்? முதல் வரிசையில் இருக்கிறவங்க என்ன சத்தம் கேட்குதோ இதே சப்தம் கடைசி வரிசையில் அமரக்கூடிய நபருக்கும் கேட்கும். முதல் வரிசையில் கடைசியில் யார் அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கும் அதே சப்தம் கேட்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அந்த நேரத்தில் எல்லோருடைய பார்வையும் ஒருமித்த நிலைமையில் இருக்கும். எல்லோருடைய செவியும் ஒருமித்த நிலையில் இருக்கும். எந்த சிந்தனையும் இருக்காது. எந்த சிந்தனையும் இல்லாமல் உட்கார்ந்தோம்னா என்ன பேசுகிறான்னு கேட்கும். நம்ம இங்கே தான் உட்கார்ந்துருக்குறோம், நம்ம சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. அப்போ என்ன தான் மைக்கில் கத்தினாலும் அடுத்து என்ன சொன்னார்னே விளங்கலப்பா அப்படின்றவங்க ஒரே வார்த்தையில். ஏன்னா நம்ம இங்கே உட்காரல, சபையில் உட்கார்ந்தது நம்ம, ஆனால் நம்ம உள்ள இங்கே உயிர் உள்ள ஊருக்குள்ளே சுற்றி இருக்குது. அப்போ எப்படி விளங்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த மைதானத்தில் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். எல்லோருடைய பார்வையும் ஒருபோல் அமைந்திருக்கும். எல்லோருடைய செவிப்புறனும் ஒருபோல் கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் சூரியன் மிக அருகாமையில் நெருங்கிவிடும். இன்றைக்கி சூரியன் எவ்வளோ உச்சத்தில் இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா ஊன்றோம், உசுன்றோம், வெயில் தாங்க முடியல, எவ்வளோ தாக்கம், எவ்வளோ கொடுமையான வெயில் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு சூரியனுக்கு சூரியன் எங்கே இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலருக்கு ஒரு பனை உயரத்தில் இருக்கும், சிலருக்கு அவருடைய பார்வை எட்டிய தூரம் வரை இருக்கும். அப்படி ரொம்ப பக்கத்தில் அவங்களுடைய பாவத்திற்கு தோதுவாக அந்த சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அமைந்திருக்கும். அவ்வளோ பக்கத்தில் சூரியன் வந்துடும். சூரியன் பக்கத்தில் வந்தால் மனசை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வெக்கையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல், ஹதீஸில் வருது, அந்த வெக்கையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் சில மனிதர்கள் கெண்டை கால் வரை வியர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு முட்டிக்கால் வரை வியர்வை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலருக்கு கழுத்து வரை இருக்கும். சிலர் அந்த தண்ணியில் முங்கிடுவாங்க, வேர்வையில் முங்கிடுவாங்க. அவ்வளோ சூரியனுடைய அருகாமை அமைந்திருக்கும். அவருடைய பாவத்திற்கு தோதுவாக அந்த வியர்வையும் அதிகமாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லி காண்பிக்கின்றார். இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய செய்தி, சூரியன் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். அப்படி பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் மக்கள்லாம் கவலையோடு அமர்ந்திருப்பார்கள், மிக துக்கத்தோடு அமர்ந்திருப்பார்கள். மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்களாம், என்னப்பா செய்கிறது, சூரியன் இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சப்பா, நம்ம கதி என்னாகும், அடுத்து என்ன நடக்கும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படுவார்கள். அப்படி கவலைப்படக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் கேட்பாங்களாம், இப்போ யாராவது நமக்கு சிபாரிசு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா, இவ்வளோ இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம், சிபாரிசு செய்கிறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியிலே பேசி கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கும் நேரத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கின்றார்கள். ஒரு சபையில் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒட்டுமொத்தமாக பதிலை சொல்லிட்டாங்க. ஆனா சய்யிதுன் நாசி யௌமல் கியாமா, மக்கள் எல்லோருக்கும் தலைவன் நான் தான், எல்லா மக்களுக்கும் தலைவன் நான் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் தலைவராக இருப்பதன் காரணத்தினால் சிபாரிசு செய்வதற்கும் அவங்க தான். எல்லா நபிமார்களும் முடியாதுன்ட்டாங்க.
இப்போ எங்கே போகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களும் வர்றாங்க. இப்போ மறுமையில் எல்லா மக்களும் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொன்னாங்களே, இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் தான் இறுதி நபி, உங்களுக்கு பின்னாடி எந்த நபியுமே கிடையாது யா ரசூலல்லாஹ். அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக திருமறையில் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நீங்கள் சிபாரிசு செய்யுங்க யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டால் கதி கிடையாது, நீங்கள் தான் மன்னிச்சு ஆகணும், சிபாரிசு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருப்பார்கள், நடப்பார்கள், அல்லாஹ்வின் தர்பாரிலே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். சஜிதாவில் விழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஸக யா முஹம்மது, யா ரசூலல்லாஹ், உங்கள் தலையை உயர்த்துங்க. ஏன் நீங்கள் சஜிதாவில் இருக்கிறீங்க? சஜிதாவில் இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் எழுந்திரிங்க, என்ன வேணுமோ கேளுங்க. அல்லாஹ் சொல்வான், இஸ்ஃபா துஸஃபா, நீங்கள் ஷஃபி துஸஃபா, நீங்கள் சிபாரிசை கேளுங்க, அந்த சிபாரிசு கொடுக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்கள் சஜிதாவில் விழுந்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் கேளுங்க யா ரசூலல்லாஹ். எந்த நபிமாரும் சொல்லும்போது அல்லாஹ் கோபமாக உட்கார்ந்துருக்கிறான், இதை போல கோபத்தில் இதுவரை பார்த்ததே கிடையாது, அவ்வளோ கோபத்தில் இருக்கும்போது நான் செஞ்ச தப்பையே என்னால் சிந்திக்க முடியலையே, என்னையே பாதுகாக்க முடியலையே, நான் எப்படி சிபாரிசு பண்ணுறது? அடுத்த நபிட்ட போங்க. எல்லா நபிமார்களும் உணர்த்தினார்கள், எல்லா நபிமார்களும் பின்வாங்கினார்கள். முதலாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாக நபியாக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முதலாக வேதம் வழங்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமாருமே பின்வாங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியோடு தைரியமாக அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு சஜிதாவிலே விழுந்து கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தெல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தலையை உயர்த்துங்க, கீழே படுத்திருக்க வேண்டாம், சஜிதாவில் விழுந்திருக்க வேண்டாம், எழுந்திருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்துகின்றார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், சல் தூத்த, நீங்கள் கேளுங்க அது வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு சமுதாயமும் வந்து நிற்கிறாங்க யா அல்லாஹ், இவங்க எல்லாம் சிபாரிசு நாடி நிற்கிறாங்க. இந்த சிபாரிசுக்கு பெயர் ஷஃபாஅத்துல் உதுமா, பெரிய சிபாரிஸ், மிகப்பெரிய சிபாரிஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நம்மை ஈரேற்றம் பெற வைப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். இன்றைக்கி சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும்? மறுமையில் எல்லா நபிமாரும் பாதுகாக்க முடியாமல் விட்ட மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டுருந்தாங்கன்னா கதி என்ன ஆகும்? சரி, சிபாரிசு யாருக்கு கிடைக்கும்? ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறான், தொழுகவே கிடையாது, இதுவரை வாழ்நாள் ஒரு நாள் கூட தொழுதே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன், அவனுக்கு சிபாரிசு இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி. ஒரு நன்மையுமே செஞ்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அல்ல வாழ்நாளுக்கு பாவமே செஞ்சுட்டு வாழ்ந்துருக்கிறான், அவனுக்கு சிபாரிசு இருக்கா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு சிபாரிசு செய்வார்களா இல்லையா? ஒரு கேள்வி வருது. மார்க்க மேதைகள் சொல்கின்றார்கள், இணை வைக்காத அனைத்து மனிதர்களுக்கும், அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எல்லா மனிதர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். இப்போ ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மற்ற மக்கள்லாம் ஈமான் கொண்டான ஈமான் கொள்ளாதார்கள், ஆனால் இணை வைக்காத மனிதர்கள், அவங்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை விடுதலை செய்வான் என்பதை இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டு விட்டால் என் மீது யார் துஆவை ஓதி வசீலாவை கேட்கின்றார்களோ, பாங்கு துஆவை ஓதி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி என்று வரக்கூடிய
அந்த பாங்கினுடைய துஆவை ஓதி எனக்கு வசீலாவை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது, கட்டாயமாகி விட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் 10 முறை நாம் ஸலவாத்தை ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஷஃபாஅத் இருக்கின்றது என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். பாங்குக்கு பின்னால் பாங்கினுடைய துஆவை ஓதினால் என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். மறுமையிலே மிகப்பெரிய சிஃபாரிஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த சிஃபாரிஸ் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய அந்த உன்னதமான ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்கு அடிப்படையான செயல் ஸலவாத். அந்த ஸலவாத்தை ஓதும் நேரங்களில் உலகத்தினுடைய துன்பங்களையும் அல்லாஹ் போக்கி விடுகின்றான். மறுமையின் மிகப்பெரிய கொடுமையான நரகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தின் மூலமாக நம்மை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். உயர்ந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் என்றால் இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் ஷஃபாஅத் கிடைக்கின்றது. அந்த ஷஃபாஅத்தின் பரக்கத்தினால் சொர்க்கம் கிடைக்கின்றது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து முழுமையாக விளங்கிக் கொள்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையில் நிறைவான நேரங்களில் ஷஃபாஅத்தை இஹ்லாஸோடு பரிபூர்ணமான உள்ளத்தோடு சொல்லும் நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான ஸலவாத்தை நம்முடைய எல்லா நேரங்களிலையும் ஓதி அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய உன்னதமான உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த ஸலவாத்தின் பொருட்டால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நோய் நொடி இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கந்திருஷ்டி இல்லாமல், பொறாமைக்காருடைய பொறாமை இல்லாமல், செய்வினைக்காருடைய செய்வினையினால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் இறுதி நாள் வரை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பிறரிடத்திலே தேவையாகாத வண்ணம் நிறைவான செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த செல்வங்களிலிருந்து பிறருக்கும் கொடுத்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் உள்ளத்தையும் பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஆண் பெண் குமர்களுக்கு அல்லாஹ் சாலிகான ஜோடிகளை அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. திருமணம் முடித்தவர்களுக்கு அல்லாஹ் சாலிகான வாரிசுகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாரிசு இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் வாரிசுகளை வழங்கி அதன் மூலமாக கண் குளிர்ச்சி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கடன் பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு கடனிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஹலாலான பரக்கத்தான வருமானங்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சொந்தமாக வீடு வாசல்களை, விசாலமான வீடுகளை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எல்லா இன்பமான வாழ்க்கையையும் அல்லாஹ் நிறைவாக தந்து எல்லா துன்பமான வாழ்க்கையை விட்டும் ஈருலகத்திலையும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த நிர்வாக பெருமக்களுக்கு எல்லா ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களையும் நிறைவாக வழங்கி ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான மன மகிழ்ச்சியான நிறைவான ஈமானோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற சீதேவிகளாக நிர்வாக பெருமக்களையும் இதற்காக உதவி செய்யக்கூடிய அனைத்து மக்களையும் மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு உங்களுடைய மேலான துஆக்களையும் ஆதரவு வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.